Hey guys, hope you all are doing good. Welcome to my channel. என்னோட பேர் ஜெய். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்ஸ் கேமிங் மானிட்டர் ரிவ்யூ. Acer பிராண்ட்லேருந்து Acer Nitro XV270P மானிட்டரோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மானிட்டரில் அப்படி என்ன இருக்குது, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, இது நல்லா இருக்கா இல்லையா, வாங்கலாமா வேணாமா, அண்டு இந்த மாதிரியான இதோட எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண பிறகு நமக்கு ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. ஒரு பவர் கார்டு, அப்புறம் அதில் 2 கேபிள் இருக்குது. ஒன்று HDMI, அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போர்ட். ஆக்சுவலாக உங்களுக்கு 2 HDMI இருக்கும், பட் அவங்க ஒரு HDMI ஒரு டிஸ்பிளே கேபிள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து பேஸ் பிளேட்டு, ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. நமக்கு அப்புறம் ஸ்டாண்ட் இருக்குது. அடியில் தான் வந்து நமக்கு மானிட்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மானிட்டர் தொடும் போது இருக்கிற ஃபீலே வேறு. இது வந்து ஒரு 27 இன்ச் மானிட்டரு. இங்கே உங்களுக்கு இந்த டிஸ்பிளே போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 2 HDMI, ஒரு டிஸ்பிளே போட்டு, ஒரு ஆடியோ அவுட்புட் போட்டு, ஸோ அப்புறம் பவர் கார்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட். ஸோ இதில் வந்து 2 ஸ்டீரியோ இன்பில்டு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அண்ட் இது இங்கே தான் வந்து நம்ம ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாண்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ பின்னாடி வந்து நமக்கு டைட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த ஸ்டாண்டை எடுத்து இங்கே நமக்கு அது உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக அதில் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டாண்ட் எடுத்து கரெக்டாக அந்த ஹோலில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டோன்னா அது கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகிடும். அப்புறம் பின்னாடி அப்படியே நம்ம ஸ்க்ரூ பண்ணி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ இப்போது அதை எடுத்து அப்படியே நம்ம இங்கே மாட்டிட்டோன்னா முடிஞ்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம். வாய்ஸ் அவ்வளோதான். இப்போ வந்து பிவட்டில் இருக்குது. ஸோ போர்ட்ரேட்டில் வச்சுருக்கேன். நான் இப்படி தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் 3 டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. டில்ட்டும் பண்ணிக்கலாம், நீங்கள் 360க்கு வந்து ஸ்வைவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 90 டிகிரியில் பிவட்லேயும் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து ஜாய்ஸ்டிக் டைப்பு, நீங்கள் அப்பு டவுனு சைட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. அதே தான் நீங்கள் வந்து என்ட்ராகவும் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் மோர் ஓவர் மேலே இருக்கிற 4 பட்டன்ஸுமே வந்து உங்களுக்கு ஒன்று பவர் ஆனுக்கு, ஒன்று கேன்சல் பண்ணுறதுக்கு, ஒன்று மோட்ஸ் போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இதோட லுக்கில் இருந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து 3 சைட்ஸ் வந்து தின் பெசல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் வந்து இது ஒரு IPS பேனல். ஸோ ஃபுல் HD ரெசல்யூஷனில் வருது. உங்களுக்கு 1920x1080 பிக்சலில் வருது. இதோட வியூவிங் ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட கலர் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது அண்டு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு HDR10 இருக்குது. நீங்கள் 4K வீடியோஸ் பார்க்கலாம், HDRவில் வீடியோஸ் பார்க்கலாம். HDR வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரை வந்து இனிமேல் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல பிளாக்லாம் நல்லா இருக்குது. ஸோ அதோட வீடியோ கிளிப்ஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது கேமிங் மானிட்டர்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதில் வந்து 0.5 milliseconds ரெஸ்பான்ஸ் டைம் இருக்குது. அண்ட் ஆல்சோ 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ கேம் பிளே வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்சோ இட் இன்க்ளூட்ஸ் விஆர்பினா வந்து விஷுவல் ரெஸ்பான்ஸ் பூஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் 165Xலையுமே வச்சு விஆர்பியில் விளையாட முடியும். பட் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ
நீங்கள் விஆர்பி யூஸ் பண்ணும்போது உங்களால் ஹெச்டிஆர் யூஸ் பண்ண முடியாது, ஹெச்டிஆர் யூஸ் பண்ணும்போது விஆர்பி யூஸ் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வீடியோஸ் பார்க்கும்போது ஹெச்டிஆர் ஆன் பண்ணிக்குவேன் அண்ட் கேம் விளையாடும்போது விஆர்பி ஆன் பண்ணிக்குவேன். ஸோ எனக்கு இது ஒரு பெரிய ஃப்ளாவாக தெரியல. அந்த கிளிப்பையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள் நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு. டிஸ்பிளேன்னு வரும்போது டிஸ்பிளே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஹெச்டிஆரில் வந்து வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணும்போது உங்களுக்கு கலர்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப வைப்ரண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு 2 ஸ்பீக்கர் இதோடய வருது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். ஸோ சவுண்ட் குவாலிட்டி வந்து அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ரெண்டுத்துலேயுமே கேட்கும்போது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதோட கிளிப்பையுமே வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் பாருங்கள், அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சிங்க் இருக்குது, ஜி சிங்க் இருக்குது. ஸோ இது கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நீங்கள் நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களோட கேம் பிளே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ சிங்க் ஜி சிங்க்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் கேம் விளாடும்போது ஸ்க்ரீன் டியரிங், அப்புறம் லேட்டன்சி, ஸோ இந்த லேகு இதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வேறு லெவல் ஒரு கேமிங் ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இன்னொரு எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த மானிட்டரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டில்ட் ஆப்ஷன். ஸோ இதை வந்து நீங்கள் 3 டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டில்ட்டு பண்ணலாம், அப்புறம் ஸ்வைவல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அப்புறம் வந்து பிவட் ஆப்ஷன். இதுதான் எனக்கு பிடிச்சது, போர்ட்ரைட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் போர்ட்ரைட்லேயும் வச்சு வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி தட்ஸ் இட் கைஸ். நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18,100 rupees. இப்போ அது எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது எனக்கு தெரியல. நீங்கள் இந்த மானிட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கு, இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு எனக்கு இந்த மானிட்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அங்கேருந்து பை பண்ணிக்கோங்க.